தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்மோடு இருந்திருக்கிறார். வணக்கம் திரு ஷியாம். வணக்கம். என்டிஏ கூட்டணியிலே இருக்கிறார்களான்னு தெரியல ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார். இப்போ அமித்ஷா அல்லது மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கட்சியை யார் கையில் வைத்திருக்கிறார்களோ அவங்கள கூட்டணியில் வைத்திருக்கிறதா சேஃபா இருக்கும். அதனால ஓபிஎஸ்ஓ அவருடைய முக்கியத்துவமோ என்டிஏவுக்கு தெரிந்திருக்கிறதா இல்ல வேண்டான்னு நினைச்சிட்டாங்களா, இந்த மாதிரி நிறைய தியரிஸ் எல்லாம் இருந்தது. இப்போ மோடியை சந்திக்க அவருக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கைவிடவில்லை ஓபிஎஸ்ஐ என்டிஏ அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? சென்ற முறை பாம்பன் பால திறப்பு விழாவுக்கு மோடி அவர்கள் வந்திருந்த போது, அதாவது மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் கூட்டணி, அதுக்கு ஓரிரு மாதங்களுக்கு முன்பு, அப்போது கூட ஓபிஎஸ் அவர்களுக்கு நேரம் கொடுக்கவில்லை. இத்தனைக்கும் அந்த பாம்பன் பாலம் அமைந்துள்ள ராமநாதபுரம் தொகுதியில் என்டிஏ வேட்பாளராக அவர் போட்டியிட்டு கிட்டத்தட்ட 3 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தார். அப்படி என்றால் இப்போது ஏதோ ஒரு மனம் தெரிகிறது. ஒருவேளை ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு பிஜேபி முயற்சிக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். காரணம் அது அவர்களுக்கு தேர்தல் ரீதியாக லாபம். தென் மாவட்டங்களிலே ஒருங்கிணைந்த அதிமுக, குறிப்பாக கட்சியினுடைய உட்கட்சி விவகார பிரச்சனைகளா நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு அமித்ஷா செய்தியாளர் சந்திப்பிலேயே சொல்லியிருந்தாரு. ஆனா ஒருங்கிணைந்த அதிமுகவை எதிர்பார்க்கிறாங்களா பாஜக? தலையிட மாட்டோம் என்று சொன்னால் தலையிடுவோம் என்று அர்த்தம், அவ்வளவுதானே. அரசியல்ல நேரடியாக யாருமே பதில்களை எல்லாம் கொடுப்பது இல்லை. அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஆமா, தலையிட மாட்டோம்னா தலையிடுவோம், தலையிடுவோம்னா தலையிட மாட்டோம். தொடர்ந்து பார்த்து வருகிற விஷயம் தானே. ஒருங்கிணைந்த அதிமுக பாரதிய ஜனதாவுக்கு லாபமா நஷ்டமா, இவ்வளவுதான் கேள்வி. கண்டிப்பாக லாபம், நமக்கே தெரியும். அப்படி என்றால் டிடிவி குறித்து ஏற்கனவே ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு, எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டாரு. மீதி இருக்கிறது ஓபிஎஸ் தான். ஓபிஎஸ் நெருடல் என்ன? அவர் தொடர்ந்துள்ள பல வழக்குகள், தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட சிவில் கோர்ட் உள்ளிட்ட வழக்குகள். அன்றைக்கு கூட இபிஎஸ் அவர்கள் அதைத்தான் கோடிட்டு காண்பித்தார். வழக்குகளை எல்லாம் வாபஸ் வாங்கினால் ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் நான் கட்சியின் தொண்டராக பணியாற்ற தயார் என்ற அளவுக்கு இறங்கி சென்று விட்டார். இப்போது நான் பார்க்க வேண்டியது என்னவென்றால், திரும்ப சசிகலா அவர்களுக்கு இங்கு ஏதேனும் ஒரு கௌரவமான பதவி கொடுப்பார்களா என்று. அப்படி கூட மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவருடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார். ஒருங்கிணைந்த அதிமுகவை பாரதிய ஜனதா என்டிஏ கூட்டணி எதிர்பார்க்கிறது என்பதாக அவர் தன்னுடைய கருத்தினை பதிவு செய்திருக்கிறார். எது எப்படி இருந்தாலும் ஓபிஎஸ் பிரதமரை சந்திப்பது நிச்சயமாக அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகர்வாகத்தான் பார்க்கப்படுகிறது. கூட்டணிக்கு தலைமை ஏற்றிருக்கும், தமிழகத்தில் தலைமை ஏற்றிருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஒரு சந்திப்பினை எப்படி எடுத்துக்கொள்கிறார் என்பது தொடர்பாகவும் நாம் அடுத்தடுத்து வரும் செய்தி தொகுப்புகளில் பேசலாம். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.